தமிழ்நாட்டில் முப்படைகளான இராணுவம், கடற்படை, விமானப்படைகள்ல இருந்து ஓய்வு பெற்றவர்கள் தங்களுடைய ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். இவர்களுடைய குறைகளை கேட்டு அதை தீர்க்கும் விதமாக குறை தீர்க்கும் முகாம் மாபெரும் அளவில் நடைபெறுது. இந்த மாபெரும் முகாமில் அனைத்து மாவட்டத்தில் இருப்பவர்களும் பங்கு பெறலாம். சரி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் சான்று அடையாளம் காணுதல், அடுத்தது ஸ்பாட்ச் ஓய்வூதியத்தில் பெயர் உள்ளிட்ட இதர தகவல்களை திருத்தம் செய்கிறது, ஓய்வூதிய தொகை திருத்தம், ஆதார் புதுப்பித்தல், குடும்ப ஓய்வூதிய குறைகள், இது எல்லாத்துக்குமே 10 நிமிடங்களில் உடனடியாக தீர்வு காணப்பட்டு காசோலை வழங்கக்கூடிய வகையில் இதற்கென தனித்தனியான ஸ்டால்களும் அமைக்கப்படும் என சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதில் பங்கு பெற தேவையான சான்றுகள் பார்த்தீங்கன்னா முன்னாள் படை வீரர்கள், அவர்களை சார்ந்தோர், படைப்பணி சான்று அடையாள அட்டை, அடுத்தது ஓய்வூதிய ஒப்பளிப்பு ஆணை, அடுத்து ஆதார் அட்டை, பேன் கார்டு, வங்கி பாஸ்புக் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கிட்டு இந்த முகாமில் பங்கு பெற்று உடனடியாக தீர்வு காணலாம் என சொல்லியிருக்காங்க. இந்த மாபெரும் முகாமில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், மொபைல் நம்பர், முகவரி இது எல்லாத்தையும் அனுப்பி முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த முகாமானது வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்புரத்தில் இருக்கும் ராணுவ கிரவுண்டில் தான் இந்த முகாம் நடைபெறுது. இம்முகாமில் பங்கு பெறுவதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகை தராரு. கிராமங்களில் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களின் வீடுகள் தோறும் சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறியும் விதமாக ஓய்வூதிய வாகனங்களையும் தொடங்கி வைக்க போறாரு அமைச்சர் அவர்கள். இந்த வாகனம் வருகின்ற ஜூலை 2 மற்றும் 3ஆம் தேதி நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு வருகை தர இருப்பதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க.